வாழ்க்கையில எதுவுமே பண்ணாம தண்ட கர்மாந்திரமா காலைல 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்க தண்ட சோறு தான் நான். லைஃப்ல என்ன தாண்டா பண்ண போறோம், வாழ்க்கை எப்படியே போயிருமா சார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் என்ன மூழ்கடிச்சிட்டு இருந்துச்சு. சரி நம்மளும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். அப்போ எனக்குள்ள அந்த கேள்வி, சரி என்ன பண்ணலாம், என்ன தாண்டா பண்ணலாம், பண்ற வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல ஃபாரின் போய் எம்எஸ் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுமா அப்படின்னு 1008 டவுட். ஐயோ இவ்வளவு யோசிக்கிறதுக்குள்ள பேசாம நம்ம நிம்மதியா படுத்து தூங்கிடலாம் போல மனசு சொல்ல. அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சு, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கிளே வச்சு விளாண்டுருக்கோம். அந்த கிளேயை வச்சு நம்ம என்ன உருவம் செய்யணும்னு நினைக்கிறோமோ ஈஸியா செய்ய முடியும். அதே மாதிரி தான் நம்ம மூளையும், நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா நம்மளால ஆக முடியும். ஆனா அதுக்கு நம்ம மூளை நம்ம சொல்றதை கேட்கணும். ஸோ அப்பதான் முடிவு பண்ண டிசிப்ளின், ஃபோக்கஸ், மைண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் மாஸ்டர் பண்றதுதான் மொதல் வேலை. இந்த மூணுத்தையும் பில்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுதான் ஜிம். Then I decided to start this 100 days of body transformation. இதை இப்படி சொல்றதை விட 100 days of hitting gym, 100 days of mind transformation தான் சொல்லணும். Because this is all about that. நீங்களும் பல வருஷங்களா ஜிம் போகணும்னு சொல்லிட்டு இன்னும் போகாமல் இருந்தீங்கனாலோ, இல்லை கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலோ, பல நாள் ஜிம் போய் எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் இருந்தீங்கனாலோ, என்னோட இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிம் எப்படி செலக்ட் பண்ணுறது, நீங்கள் ஜிம் போகிறதுக்கு என்னெல்லாம் தடைகள் வரும், அதுக்கும் நீங்கள் ஜிம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம், இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்களும் சேர்ந்து என் கூட இந்த சீரீஸை பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் ஆன் ஃபயர்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.